வெல்கம் பேக் டு மார்னிங் ஸ்டார் ஃபுட்ஸ். கடந்த வீடியோவில் இந்த ஈட்டிங் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபிஷ் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு அறிவுறுத்தியிருந்தோம். எல்லோரும் பார்த்துருக்கீங்க, நல்லா ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களை கேட்டுக்கிற மாதிரி எல்லாருக்கும் நல்ல ஷேரிங்கும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மேலும் நான் இந்த அறிவுறுத்தலும் வேறு ஹோம் குக்கிங் ஃபுட்லேயும் சரி, இன்னும் சில வர வீடியோக்களில் ஃப்யூச்சரில் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். நம்ம அவுட்டோர் கேட்ரிங் ஆர்டரும் நமக்கு ரெடியாக இருக்குது. அது இல்லாமல் வீக்கெண்ட் ஷார்ட்ரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்நாக்ஸும் ரெடியாக இருக்குது. அப்புறம் நம்மளுடைய ரெசிபீஸ் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த ரெசிபீஸ் எல்லாம் ஒரு அத்தன்டிக்காக நம்மகிட்ட தான் அந்த ஃபுட்டு நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றதுனால அந்த இதையும் வாங்கி நீங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு முன்னே மேல்மானியான சஜஷனையும் கரெக்ஷன்ஸையும் நான் பண்ணிக்குவேன். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோவில், அதாவது வெஜிடேரியன் கோவக்காய் அப்படிங்கிற ஒரு காயில் அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதை சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்குது, எப்படி நம்ம வீட்டில் ரெசிபியில் சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னும் சில பெனிஃபிட்ஸான காய்கறிகளை மேலும் மேலும் கொண்டு வருவோம். வாங்க நம்ம வீடியோ போய் மற்ற அதை எப்படி செய்கிறது, அந்த ரெசிபி என்ன, அதுக்கு தகுந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க, கோவக்காய் இதுதான் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ், அந்த பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. கடுகு, பூண்டு, கறிவேப்பிலை, கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு மற்றும் வெங்காயம். மறுபடியும் இந்த மெயின் டிஷ்ஷு. இது வந்து இங்கிலீஷில், நம்ம தமிழில் கோவக்காய்னோம், இங்கிலீஷில் ஸ்கார்லெட் கார்ட், ஐவி கார்ட், ஜென்டில்மேன் டோஸ் அப்படிங்கிற ஒரு 3 பேர் இருக்குது. ஸோ இது இந்த கீரைக்காரோடைய பார்க்குறதுக்கும் அது கீரைக்காய் மாதிரி இருக்கும், அதே மாதிரியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தது தான் இது. அது பார்க்குறவங்க உங்களுக்கு அப்பியரன்ஸ் அப்படியே இருக்கும். வாங்க செய்முறையை பார்ப்போம். எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எண்ணெயை நம்ம ஊற்றிக்கிறோம். வெதுப்பாக கொஞ்சம் அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இப்போ அந்த கொஞ்சம் மிதமான எண்ணெயில் இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சு வருது. இப்போ பூண்டு, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம் அளவில். இப்போ கருவேப்பிலை. எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி இருக்கலாம், இவ்வளோ காய்க்கு ஏன் இவ்வளோ வெங்காயம் சொல்லி. நான் அதை கடைசியில் முடிக்கும் போது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இதை நம்ம அப்படியே கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணுறோம். இது வழக்கம் போல் எல்லாமே அந்த ஃப்ரைன்னு வரும்போது அந்த கோல்டன் ப்ரௌனுக்கு கொண்டு வரணும். அது வந்து ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். ஃப்ரைனால அது கோல்டன் ப்ரௌன் தான். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த ஆயிலில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஃப்ரை ஆகுது. ஒரு நல்ல அரோமேட்டிக்காக இருக்குது, நல்ல அரோமா வருது. ஃப்ரைங்கில் பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து. நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுனால இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். அடுத்தது மிளகாய் தூள். அடுத்ததாக கரம் மசாலா.
இது உங்களுக்கு எப்படி தேவையான அளவு நீங்கள் போட்டுங்க. இந்த அளவுக்கு போட்டாலும் பரவாயில்ல, அதோட கம்மியாகவும் போட்டுக்கலாம். இது அவங்கவுங்க சுவைக்கு பொறுத்தது. அதையும் அந்த மசாலா கூட சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம். இந்த ஆனியன் மசாலாலாம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ அதில் நம்ம கட் பண்ணி கழுவி வச்ச கோவக்காயை ஆட் பண்ணுறோம். பாருங்கள், தொடர்ந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். மேலேயும் கீழியுமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டால் அந்த காயில் இருக்கிற ஈரத்தை உறிஞ்சி அந்த மசாலா அப்படியே அது காயில் பிடிச்சிக்கும். தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. எப்பவுமே இந்த உப்பும் தண்ணி சேர்க்கும் போது நம்ம ஒரு முறையே ஊற்றிட்டு அதை அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துட்டு போகலாம். அது நல்ல ஒரு குக்கிங் மெத்தடும் கூட. இப்போ உப்பு தேவையான அளவு, தண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் அதை பாயில் பண்ணுறோம். நீங்கள் அந்த பதப்படுத்தத்தை பார்த்துட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி மேலும் கீழும் பண்ணி ஒரு இது எடுத்து ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து பார்த்தா அது வெந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எல்லாம் பாயில் ஆகி வந்துடுச்சு. தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இதுவும் நல்லா மெதுவாக வெந்துட்டு வந்தது. ஸோ இதை இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எதெல்லாம் கூட இது சாப்பிட்லாம். இதில் சாப்பிட்றதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம், அதாவது உடல் நலத்துக்கு எவ்வளோ நல்லது, ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ நல்லதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்காக எல்லாம் தயாராக இருக்குது. பாருங்கள், கோவக்காய் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, என்ன டெக்ஸ்சரில் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபுட் ப்ரொஃபஷனலுக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு தான் அது ஃபஸ்ட்டு கண்ணுக்கு ப்ரெசன்டேஷன். கஸ்டமர் பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு ப்ரெசன்டேஷன், அதனுடைய கன்சிஸ்டன்சி, அப்புறமா அதனுடைய இன்க்ரீடியன்ஸு, அதை டூப்ளிகேட்டிங் பண்ணாமல் அத்தன்டிக் இது ரொம்ப ஹைஜீனான முறையில் நம்ம வீட்டில் இதை சமைச்சிருக்கோம். இதை நீங்கள் தோசை கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். அதாவது இட் வில் கோ வித் ஆல் இந்தியன் பிரெட்ஸ். அதாவது இந்தியன் பிரெட்டு கூட இதை சேர்த்து சாப்பிட்லாம். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு இதுவை தயாரிச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு 35லேருந்து 40-45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 60% ஆஃப் த பாப்புலேஷன் வி ஆர் கெட்டிங் பிளட் ப்ரெஷர் அண்ட் டயபெட்டிக்ஸ். இது டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டை இது கன்சிஸ்டன்ட்லி கொண்டு வரும். ஸோ இதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இது தினமும் சாப்பிட்றதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். இந்த காயினுடைய விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல மனம், நல்ல சுவை. இது என்ன பண்ணுன்னா, இந்த நம்ம இந்தியாவில் மருந்துங்களை விட உணவுகள் அதிக மருத்துவ தன்மைகள் கொண்டது. அதனால தான் நம்ம இந்த ப்ரொஃபஷ்னலிசமாக அந்த சேனல் பண்ணும்போதும் இதை சொல்லிடுறோம் எல்லாருக்கும். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. இந்தியன் பிரெட்ஸ் கூட சொல்லலான்னு சொல்லிட்டேன். அதாவது சப்பாத்தி, தந்தூர் ரோட்டி, நான்ஸு, புல்கா, தோசை, இது கூட நல்லாவே சேர்த்து சாப்பிட்லாம். ஒரு கிரேவி ஆட் பண்ணமோ, ஒரு ஆயில் அதிகமாக கூடுன்ற நினைக்கிறவங்க, இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி ட்ரை வெஜிடபிள் பண்ணி அது கூட இந்தியன் பிரெட்ஸை வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த காய்களெல்லாம் மறக்காதீங்க. ஸோ எதுக்கும் நம்மக்கிட்ட இதெல்லாம் ஒரு இயற்கையின் வரப்பிரசாதம். நம்ம எதையும் மிஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். இந்த கோவக்காயை தினமும் சாப்பிட்றதுல டெய்லி சாப்பிட்டு வந்தால் தொடர்ந்து ஞாபக மருதி கொஞ்சம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பித்தம் இருக்கிறவங்க, அதிகமான பித்தம் இருக்கிறவங்க இதை சாப்பிட வேண்டாம். அப்புறம் தலை சுற்றல் வரவங்க இந்த வெஜிடபிளை சாப்பிட வேண்டாம்.
இது வந்து ரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ரத்த நாளங்களை க்ளீனாக வச்சுக்கும், அதோட கொழுப்பு அடைக்காமல் பார்த்துக்கும். அதாவது பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி ஹார்ட்டை க்ளீனாக வச்சுக்கும். ஏன்னா அந்த கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுனால, ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனால ஹார்ட்டுக்கு போகிற ரத்தமும் சுத்தமாக இருக்கும், ஹார்ட்டையும் சுத்தமாக வச்சுக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவங்க அதை சாப்பிட்லாம். அதாவது டயபெட்டிஸ், அது சர்க்கரையை ரத்தத்தில் ஒரு சர்க்கரையை குறைக்கும். ஆஸ் ஐ செட் லாஸ்ட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட், அதாவது எடை மேலாண்மை. யாரெல்லாம் பாடி வெயிட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்களோ இந்த காயை அட்லீஸ்ட் இந்த வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாம். இந்த ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் என்லேருந்து இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இதை நம்ம இந்த குக்கிங்கோட ஒரு இதனுடைய என்ன பலன், இதை சாப்பிட்டா என்னென்ன நம்மளுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், சில விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் தொடர்ந்து நம்ம உங்களுக்கு ஒரு பதிவை கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. மென்மேலும் எல்லா வீடியோக்களையும் உங்களுக்கு பதிவு பண்ணி அதில் இருக்கிற குணாதிசயங்களையும் சிறப்புகளையும், இந்த மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸ் சேரக்கூடிய இந்த கோவக்காய் இவ்வளோ கம்மி விலையில் கிடைக்கிறதும், இவ்வளோ ஒரு எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுமான இது நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதனால் உங்கள் கோஆப்ரேஷனை எனக்கு என்றைக்கும் கொடுங்க. உங்கள் ஆதரவில் நான் இன்னும் மேலே வரணும்னு நினைக்கிறேன். மேலும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.